ஒரு வயதான முதியவரிடம் ஒரு இளைஞர் வருகிறார். அந்த முதியவர் முன்னொரு காலத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தவர். அந்த இளைஞர் அந்த முதியவரை நோக்கி, என்னை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த முதியவர் தனக்கு தெரியவில்லை என்று பதிலளிக்கிறார். இளைஞர் தன் பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டு, நான் உங்களிடம் பயின்ற மாணவன் என்று கூறுகிறார். அதற்கு அந்த முதியவர், இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த இளைஞரை பார்த்து கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞர், நானும் உங்களைப் போலவே ஆசிரியராக பணிபுரிகிறேன் என்கிறார். அப்படியா, என்னைப் போலவே நீங்களும் ஆசிரியரா என்று இளைஞரை பார்க்கிறார். ஆமாம், உண்மையை சொல்ல போனால் நான் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற ஆசையை உங்களால் தான் எனக்கு ஏற்பட்டது என்று அந்த இளைஞர் கூறுகிறார். அதனை கேட்ட முதியவர் ஆர்வமாக, எதனால் அந்த எண்ணம் ஏற்பட்டது, எது உங்களை தூண்டியது என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞர், நான் உங்களிடம் பயின்ற போது ஒரு நாள் நம் வகுப்பறையில் உங்கள் மாணவனும் என் நண்பனுமான ஒருவன் விலை உயர்ந்த கை கடிகாரம் அணிந்து வந்திருந்தான். அந்த கடிகாரம் மிகவும் அழகாக இருந்தது. அவன் என் நண்பனாக இருந்தாலும் அந்த கடிகாரத்தை கேட்க எனக்கு தயக்கமாக இருந்தது. அதனால் அந்த கை கடிகாரத்தை நான் திருடிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து கடிகாரம் தொலைந்து போனதை கண்டுபிடித்த என் நண்பன் உங்களிடம் வந்து புகார் அளித்தான். அந்த மாணவனின் கடிகாரம் தொலைந்து போனதை பற்றி எல்லா மாணவர்களிடமும் நீங்கள் தெரிவித்தீர்கள். கடிகாரத்தை எடுத்தவர்கள் அதனை திருப்பி கொடுக்குமாறும் நீங்கள் அறிவுறுத்தினீர்கள். ஆனால் அந்த கடிகாரத்தை எடுத்த நான் அதனை திருப்பி கொடுக்க எனக்கு மனமும் இல்லை, துணிச்சலும் இல்லை. பின்பு சிறிது நேரம் கழித்து நீங்கள் வகுப்பறையின் கதவுகளை மூடி அனைத்து மாணவர்களையும் ஒரு வட்டம் அமைத்து அதில் நிற்க சொன்னீர்கள். மேலும் எங்கள் அனைவரின் கண்களையும் மூட சொன்னீர்கள். நீங்கள் அறிவுறுத்தியபடியே நாங்கள் அனைவரும் அதனை செய்தோம். ஒவ்வொருவரின் சட்டை பைகளிலும் கடிகாரத்தை நீங்கள் தேடிக்கொண்டே சென்றீர்கள். நீங்கள் என் சட்டை பையை தேடி பார்த்த போது கை கடிகாரத்தை கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொண்டீர்கள். கை கடிகாரம் கிடைத்தும் அனைவரின் சட்டை பைகளையும் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தீர்கள். சோதனை முடிந்ததும் கண்களை திறங்கள், கடிகாரம் இருக்கிறது என்று சொன்னீர்கள். நான் பயந்து கொண்டே கண்களை திறந்தேன். நான் கடிகாரத்தை திருடியதை காட்டி கொடுத்து விடுவீர்களோ என்று பயந்தேன். ஆனால் நீங்கள் நான் திருடியதை மற்ற மாணவர்களிடம் வெளிப்படுத்தவும் இல்லை, என் மீது கோபம் படவில்லை. அன்று நீங்கள் என் மானத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றினீர்கள். அந்த நாள் என்னுடைய செயலை நினைத்து வருந்தினேன், வெட்கத்தில் தலை குனிந்தேன். திருடனாகவோ அல்லது கெட்டவனாகவோ மாறக்கூடாது என்று அந்த நாளில் முடிவு செய்தேன். உங்களிடம் நான் பயின்ற நாள் வரை அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்டதும் இல்லை, கடுமையான வார்த்தைகளால் திட்டியதும் இல்லை, என்னை நீங்கள் ஒதுக்கவும் இல்லை. அப்போது உங்களிடமிருந்து ஒரு செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களின் குணத்தின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். இந்த சம்பவமும் என்னையும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று அந்த இளைஞர் கேட்கிறார். அதற்கு அந்த ஆசிரியர், ஆம், அந்த சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நீதான் அந்த மாணவன் என்பது எனக்கு தெரியாது. அன்று அந்த கடிகாரத்தை அனைவரின் சட்டை பையில் தேடும் போது நானும் என் கண்களை மூடியிருந்தேன். ஏனென்றால் தவறு செய்த மாணவனை நான் பார்த்திருந்தால் அதே கண்ணோட்டத்திலேயே பார்க்க தோன்றும். அதனால்தான் நானும் என் கண்களை மூடியிருந்தேன் என்று விவரம் அளித்தார். பின்பு சிரித்துக்கொண்டே அந்த இளைஞரை ஆசிரியர் தழுவிக்கொண்டார். இந்த கதையோட தார்மீகம் என்னவென்றால், ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறுக்காக அவரை திருத்தும் போது அவரை அவமதிக்காமல் புரிதலுடனும் இரக்கத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வதுதான் உண்மையான போதனை. அறிவை வழங்குவது மட்டும் போதாது, நல்ல குணத்தை வடிவமைப்பதும் முக்கியமானதாகும்.